Hello everyone, welcome to Max Brains. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நம்ம வந்து TNOU MSc Psychologyல we are going to see the subject MSYS 14. Okay, so MSYS 14 வந்து research methods and applied statistics. So அந்த subject உடைய block 5 தான் பார்க்க போறோம் இதுல. So block 5 வந்து comprised of 3 units. So already we have finished till block 3 unit wise வந்து வீடியோ போட்டிருக்கேன். So if you have not seen, please see that. So units வந்து பாத்தீங்கன்னா 1 ல இருந்து 8 வரைக்கும் it's been covered independently unit wise 8 யூனிட்டா வந்து 8 வீடியோஸ் போட்டிருக்கேன் நான். இப்போ இந்த block 5 வந்து பாத்தீங்கன்னா I'm going to make it as a single video for units 12, 13 and 14. Okay, so இது மூணுமே வந்து இந்த யூனிட் வந்து இந்த block வந்து படிக்கிறது கொஞ்சம் ஈஸியா, ஆன்சர் பண்றது ஈஸியா இருக்கும். And it is a little bit in general, சில விஷயங்கள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஸோ இதுல வந்து கேட்கக்கூடிய ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து 15 மார்க்ல வந்து யூ ஹாவ் ரைட்டிங் ரிசர்ச் ப்ரொபோசல் அப்படியே 15 மார்க்ல கேட்பாங்க. அண்ட் ரோல் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இன் ரிசர்ச் கேட்கறாங்க. அண்ட் தென் ஏபிஏ ரெஃபரன்சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஆஸ்ட் as 15 மார்க். ஓகே, ஸோ தீஸ் 3 are asked as 15 மார்க்ஸ். ஸோ 5 மார்க்ல வந்து அந்த ரிசர்ச் ப்ரொபோசலோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதோடைய ஸ்டெப்ஸ் என்ன, அண்ட் திரும்ப ரெஃபரன்சஸ் பத்தி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு மெயினா உங்களுக்கு கேட்டிருக்கிறது. ஸோ நவ் கெட்டிங் இன் டு த யூனிட் 12. யூனிட் 12 வந்து பாத்தீங்கன்னா ரைட்டிங் அ ரிசர்ச் ப்ரொபோசல். ஸோ ரிசர்ச் ப்ரொபோசல் அப்படின்றது என்ன அப்படின்னா, பிஃபோர் யூ ஈவன் ஸ்டார்ட் அ ரிசர்ச் யூ வில் பி மேக்கிங் கைண்ட் ஆஃப் அ ப்ரொபோசல் விச் யூ வில் பி சென்டிங் ஃபார் அப்ரூவல். ஸோ அது அப்ரூவ் ஆன பிறகுதான் வந்து யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ரிசர்ச் ஒர்க். தட் இஸ் யுவர் ரிசர்ச் ப்ரொபோசல். ஒரு ப்ரிலிமினரி ஸ்டேஜ் மாதிரி. ஸோ இப்போ அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து இதுல முக்கியமானது இந்த ரைட்டிங் ரிசர்ச் ப்ரொபோசல்ல இருந்து தே வில் ஆஸ்க் யூ சம் கொஸ்டின்ஸ். அது எதுக்காக, வாட் இஸ் சிக்னிஃபிகன்ஸ், அதே போல ஸ்டெப்ஸ் இன் ரைட்டிங் ரிசர்ச் ப்ரொபோசல் கேட்கலாம், ரிசர்ச் ரிப்போர்ட் கூட கேட்கலாம். அதே போல வந்து ரெஃபரன்சஸ் வந்து இட்ஸ் பீன் ஆஸ்க்ட் ஆல்ரெடி. ஏபிஏ பத்தி கேட்டிருக்காங்க. ஓகே, அண்ட் பிளேஜரிசம், செல்ஃப் பிளேஜரிசம் கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. பிகாஸ் இட்ஸ் ஆல்சோ an important topic, so it's better to read that also. So now getting into writing a research proposal. So what is a research proposal அப்படின்னா, it is a concise coherent summary of our proposed research. So concise and coherent summary அப்படின்றப்போ என்ன அப்படின்னா வந்து நம்ம என்ன வந்து நான் ரிசர்ச் பண்ண போறோம்னா அதோடைய ஒரு preliminary what is my idea. So it will give you the central issues or questions. அதே போல it outlines the general area of study. It will refer the current state of knowledge. இப்போ அந்த டாபிக்ல வந்து என்ன நாலேஜ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பட்டது. and it demonstrates the originality of your proposed research. Okay, so இந்த ரிசர்ச் ப்ரொபோசல் தான் it is a most important document as a part of the application process. ஸோ ரிசர்ச் பண்ணும்போது இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கூட சொல்லலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இதுதான் பண்ணுவோம். ஸோ இது எதுக்காகனா it gives an opportunity to demonstrate that you have the aptitude for graduate level research. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது you can communicate complex ideas clearly, concisely and critically. ஸோ இது மாதிரி பண்ணும்போது they'll be able to check if your research interest and the supervisor's research interest are going to be matching or not அப்படின்றது. ஸோ எதுக்காக, why is research proposal used for, why is it important? ஸோ இது எல்லாமே நம்ம எழுதலாம். அண்டர் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, எதுக்காக அப்படின்னு கேட்டாங்கன்னா இது எல்லாமே யூ கேன் ரைட். ஓகே, see certain questions in your previous question paper லாம் பார்த்தோம்னா the main side headings are not there actually, but then if you understand it will be easy for you to write. Okay, so this is used to establish whether there is expertise to support. so எனக்கு வந்து இதுல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியா இருக்கும். It forms a part of the assessment of your application. so application நமக்கு அசஸ் பண்றதுக்கு research proposal தான் நம்ம வந்து பார்த்து இது பண்ணுவாங்க. And so you have to submit it as a part of the application. Okay, so it is the starting point. So whether you're applying for MPhil or PhD programs, research proposal என்னெல்லாம் இருக்கணும். so this would be the steps or the components. அப்படி எப்படி கேட்டாலும் வந்து you can write all this. so அதுல டைட்டில் இருக்கணும். the title should give us the clear indication of the proposed research approach or the key question. the research question என்னவா இருக்குது. so இந்த டைட்டில் வந்து should summarize the main idea of the manuscript. ஸோ என் ரிசர்ச் ப்ரொபோசல் என்ன இருக்குதுன்றத வந்து நான் என்ன பண்ண போறேன் ரிசர்ச்ல அப்படின்றத வந்து ஒரு சமரைஸ் பண்ற ஒரு விஷயமா இருக்கணும். அண்ட் ஒரு ஸ்டைல் ப்ராப்பரா இருக்கும் நமக்கு. ஸோ வந்து
an example of a good title வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொடுத்திருக்காங்க effect of transformed letters on reading speed. Okay, when the letters are little bit transformed in a reading speed எனக்கு எப்படி affect ஆகும் அப்படின்றதுதான். So title should be fully explanatory when standing alone. நான் வேற எதுவுமே இல்லாம டைட்டில் மட்டும் சொன்னா கூட people should be able to understand what my title is talking about, what my research is all about. So அதான் ஃபர்ஸ்ட் சொல்ல போனா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் அண்ட் ரேஷனல். பேக்ரவுண்ட் அப்படின்றப்ப நமக்கு என்ன அப்படின்னா நமக்கு வந்து எதுக்காக, so what are the previous things which are being done, so why I am doing this, what is the issue behind doing this, so introduction to the variables, யார்கிட்ட நான் இந்த இது பண்ண போறேன், who are my samples, and then review literature. so literature இத பத்தி யார் யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி வந்து research பண்ணிருக்காங்க, and when people have done the research previously and now when they are doing, what is the difference. So already sometimes they have done it on teachers, school teachers வந்து பண்ணிருப்பாங்க. Now maybe you are extending it to the college professors. So இப்போ வந்து professors கிட்ட பண்றீங்களா, அப்போ that is the gap. இல்ல வந்து two teachers கிட்ட பண்ண, இப்போ நான் வந்து மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற people கிட்ட பண்றேன், இல்லனா வந்து I'm doing it for people working in an MNC. அப்படி வரும்போது அங்க ஒரு research gap நமக்கு இருக்குது. So இது எல்லாமே will explain you, will help you to explain the need of the study. Next, the research question. Research question will tell you what problems and issues are already there and how you are going to address it. So why you are going to do all this அப்படின்ற மாதிரி. Next one, the research methodology. Research methodology will completely give you what all you are going to do. What are the research methods? See, if you have listened to the first 8 units, இது எல்லாமே அதுல வந்துருது. ஓகேவா? So இது அவ்வளவுமே அங்க வந்து நமக்கு முதல் 8 யூனிட்ல. So research objectives and hypothesis. If you want to know about everything in detail, you have to listen to the first 8 videos. So உங்களுக்கு இது ரொம்ப தெளிவா புரியும். Okay. So testing models வந்து நமக்கு theoretical framework எப்படி இருக்குது, and research design என்னவா இருக்கணும், variables எப்படி இருக்கணும், and you have to give operational definition of the variable. So operation definition will talk about what is your own definition. So நிறைய பேர் நிறைய டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க, சயின்டிஸ்ட், சைக்காலஜிஸ்ட் எல்லாமே. ஸோ அதில் என்னோட டெஃபினிஷன் என்ன அப்படின்றத ஐ ஷுட் கிவ் இட் இன் மை ஓன் வேர்ட்ஸ். அப்புறம் டூல்ஸ், ஸோ டேட்டா கலெக்ஷன் டூல்ஸ் என்னலாம், இதெல்லாம் போய் டேட்டா கலெக்ஷன் மெத்தட்ஸ் இட் இஸ் given in the textbook. Okay, but then while previous questions are being asked, they've asked us data collection tools, and if they ask also you can write the same thing, data collection methods, tools எல்லாமே அதுதான். ஏன்னா because you are why are you using that to measure the variables. So sampling technique என்ன பண்றீங்க, so what are you including in the sampling technique, what are you excluding, and what is the sample size, statistical analysis என்னவா இருக்க முடியும், and then ethical consideration, administration procedure, how are you going to administer it to the sample. So இது எல்லாமே தான். And the next one is going to be plan of work and time schedule. Plan of work na என்னது, so வந்து நான் பண்ணும்போது என்ன ஸ்டேஜஸ்ல பண்ண போறேன். So first stage நான் வந்து இப்போ ஒரு பைலட் ஸ்டடி பண்ண போறேன், செகண்ட் ஸ்டேஜ் நான் என்ன பண்ண போறேன், am I going to do it directly. So ஒன்னொன்னா I have to find out. So if how do I literature review நான் பண்றேனா, so இந்த மாதிரி அதே போல நான் ஒன்னொன்னு என்னென்ன டைம்ல எப்படி பண்ண போறேன்னு சொல்லிட்டு I have to plan every step, the time frame for every step. Okay, writing of the thesis should be included, developing and implementing the research should be included. So எல்லாமே இருக்கணும். See, last one வந்து பாத்தீங்கன்னா reference. So reference is going to be what all you referred, நம்மளுடைய அந்த ரிசர்ச் ஆர்டிகல்ஸ், ப்ரீவியஸ்லி பண்ண ரிசர்ச், இல்ல ஏதாவது சம் புக்ஸ், மேகசின்ஸ், ஜேர்னல்ஸ், இந்த மாதிரி பட்டது எல்லாமே நம்ம ரெஃபர் பண்ணி தான் we are going to write. Or in the computer, what are the web resources you are going to use. So all that should be mentioned in the references. So reference வந்து கண்டிப்பா நம்ம கொடுக்கணும். When you don't give the references properly to your research, then there is a problem which is called plagiarism. So the plagiarism வந்துச்சு அப்படின்னா it means that you have not cited the work properly. That is called citation. Cite அப்படின்னா அது எங்க இருந்ததுன்றதை நம்ம காமிக்கணும். So the cite the work of individuals whose ideas, theories or research they have directly influenced. இப்போ வந்து நான் என்னோட ரிசர்ச்சுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஜேர்னல்ல இருந்து ஒரு பர்டிகுலர் பேப்பரை பத்தி நான் எழுத போறேன் அப்படின்னா I'll have to mention that this particular person in this particular journal under this topic has done it in this particular page number or this particular volume. So அதை வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். That is called citation. So இதனால வந்து you will have the key background information. So எனக்கு இந்த background information என்ன இருக்குது,
So does it support my research question or is it against it? So இந்த மாதிரி பட்டது எல்லாமே நமக்கு கொடுக்குது. Citation will imply that the researcher has personally read the cited work. Okay. So in addition to crediting of ideas வந்து it provides documentation for all facts and figures. So ஒரு facts and figures க்கு எல்லாத்துக்குமே வந்து it will give documentation. Now plagiarism என்றது மத்தவங்களுடைய do not claim the words and ideas of another as their own. So அடுத்தவங்க பண்ணும்போது நான் என்ன பண்ணக்கூடாது. ஸோ அப்போ வந்து ஐ வில் ஹாவ் டு கிவ் தெம். ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா யூ யூஸ் அ கொட்டேஷன் மார்க். ஸோ இங்க டபுள் கோட்ஸ் மாதிரி போட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபுல்லா நம்ம வந்து we will have to mention. அப்போ வந்து நம்ம அந்த மாதிரி மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா then it will be then they will understand it. Okay. So இதே இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து for example if it is going to be very big இந்த கொட்டேஷனுக்குள்ள நான் வந்து few sentences போடுறேன், நிறைய சென்டென்ஸ் இருக்கு அப்படின்னா you can do it separately to put it in a separate paragraph also. Sometimes you will paraphrase another author. ஆல்ரெடி அவங்க வந்து சொன்ன ஒரு விஷயத்த நான் வந்து என்னுடைய ஓன் வேர்ட்ஸை நான் போட்டிருப்பேன். ஸோ அந்த மாதிரிப்பட்ட சிச்சுவேஷன்ல வந்து யூ ஹாவ் டு கிரெடிட் த சோர்ஸ் இந்த டெக்ஸ்ட். அது என்னது, யாரோட ஐடியா வந்து நம்ம எழுதியிருக்கோம். If you are going to put the exact words, you have to put it in quotes. If you are going to paraphrase it, you have to just paraphrase and then mention who did it. யாரோட ஒர்க்கை பார்த்து நம்ம எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிராக்கெட் போட்டு நம்ம எழுதணும். ஓகே. So in the key element of this principle is that authors do not present the work of another as if it were their own work. அடுத்தவங்க என்னோடது நான் வந்து என்ன பண்ணக்கூடாது. ஏன்னா I have to credit the source, I have to credit the author. So originating author வந்து should be given credit. Okay. So இதுதான் முக்கியமான விஷயம். So இந்த free exchange of ideas இது எல்லாமே நமக்கு இருக்கும்போது நமக்கு if authors do know however they should acknowledge the source. Okay. So இது வந்து personal communications இருந்தாலும் we must tell them. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் பிளேஜரிசம். செல்ஃப் பிளேஜரிசம்ன்றது என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து இப்போ வந்து ஐ எம் ரைட்டிங் அ ஜேர்னல். ஸோ இப்போ நான் எழுதின ஜேர்னல்ல இருந்து நான் வந்து ஒரு விஷயத்தை எடுத்து நான் இன்னொரு பேப்பர் பப்ளிஷ் பண்றேன் அப்படின்ற பட்சத்துல I should mention that I have taken it from my own work. If I don't do, even then that is a plagiarism because I am not giving credit to my own work. So அங்க என்ன அந்த பிளேஜரிசம்க்கு என்ன பேர்னா that is called self plagiarism. So என்னுடைய own previously published work நான் திரும்ப நான் போடும்போது I have to give credit to my own self. இல்லனா again there will be a problem. Okay. So that is your self plagiarism. Okay. So do not present their own previously published work as a new scholarship. So அது பண்ணா வந்து self plagiarism ஆகுது. So அங்கே என்ன வேணும் நமக்கு citation வரணும். Okay. So when duplication of one's own words is more extensive, citation of duplicated words should be the norm. Okay. So அது மாதிரி நம்ம கொடுக்கணும். இல்லனா வந்து you can use such things like with a phrase like as I have previously discussed. So நான் already discuss பண்ணிருக்கேன் இந்த particular இதுல அப்படி நம்ம போடும்போது then they will know that it is your own words in some other place. So now reference and in-text citation. So இப்போ நம்ம citation கொடுக்கணும்னு சொல்றோம். எப்படி அப்படின்றப்போ as I told you 40 words கம்மியா இருந்ததுன்னா quotationல கொடுக்கலாம். 40 wordsக்கு மேல வந்தது அப்படின்னா you have to give it as a separate block. அதாவது இப்போ இப்படியே ஒரு paragraph போயிட்டே இருக்குது, என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த தனியா இதுக்குள்ளார வரும். So it should come as a separate paragraph. It should stand individually. அதே போல ஒரு நியூ இண்டென்ட் இருக்கணும். ஸோ இப்போ எல்லா லைன்ஸும் இங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா இது மட்டும் இங்க இருந்து ஆரம்பிக்கணும். ஸோ இங்க இருந்து ஆரம்பிக்கிறதுக்கு பதிலாக ஒரு இண்டென்ட் தள்ளி ஆரம்பிக்கணும். ஓகே. ஸோ இண்டென்ட் த பிளாக் அபவுட் half an inch from the left margin. ஸோ அப்போ ஒரு நியூ பேராகிராஃப் மாதிரி நம்ம அதை பண்ணோம் அப்படின்னா then it means that அந்த long or complete text is directly taken from some other place. So less than 40 words na quotation la. Okay. So அடுத்து வந்து பாத்தீங்கன்னா written permission from the owner of the copyright is required when we include lengthy quotation. Okay. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா so இது வந்து எங்க வரும் அப்படின்னா நம்ம ரீபிரிண்டிங்க்கு you are using their tables or figures. So அந்த மாதிரி பட்ட இடத்துல உங்களுக்கு காப்பிரைட்டட் இதா இருந்தா நம்ம we should get their permission. So reprinting அப்படின்றப்போ என்னன்னா material is reproduced exactly. சில புக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு எழுதிருக்கும் அதுல reprinted in the year அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெக்ஸ்ட் புக்ஸ் நிறைய புக்ஸ் வந்து நமக்கு இருக்கும். ஓகே. so that is called as reprinting. okay. adaptation வந்து பாத்தீங்கன்னா it refers to the modification of the material so that it is useful for a new purpose. அதாவது paraphrase பண்ற மாதிரி.
Okay, that is called adaptation. Or you are using a part of a table or a figure in our own இது. So அடுத்தது பாத்தீங்கன்னா references in APA publications. APA அப்படின்னா American Psychological Associations. Okay, so the APA publications வந்து cited in text with an author date citation system. So அது வந்து பாத்தீங்கன்னா alphabetically வந்து நமக்கு reference listல கொடுத்திருப்பாங்க. So in the style of citation வந்து it will briefly identify the source for readers and enable them to locate the source of information. Okay, so வந்து இது எங்க இருந்து வருது அப்படின்றது நமக்கு தெரியும். So ஒவ்வொரு ரெஃபரன்ஸுமே it should be cited in the text. So அது ப்ராப்பரா நமக்கு இருக்கணும், இல்லைன்னா அது தப்பா போயிடும். ஸோ நம்ம வந்து ஒன்னு இந்த சைட்டேஷன் எப்படி இருக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, either you write their name here along with the year and then you write it as found that, இல்லைன்னா அந்த சென்டென்ஸை ஃபுல்லா எழுதிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்றத ஃபுல்லா எழுதிட்டு பிராக்கெட்ல you can mention it. இதுதான். ஸோ இந்த இதுக்கு பேர் தான் வந்து சைட்டேஷன். Okay, so வந்து if the name of the author appears as a part of the narrative அப்படி இருந்ததுன்னா you can only mention the name and the year in the end. Okay, so இப்போ இங்க பாருங்களேன், இப்போ this person found ன்னு எழுதணும் அப்படின்னா only the year can be mentioned here. Okay, so அந்த மாதிரி நம்ம வந்து எழுதுறோம்னாலும் எழுதலாம். So when you have more than 2 people you can use the letter et al அப்படின்றது நம்ம வந்து you can use it here. Okay, so இது எப்போ நம்ம வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா when there are more than 2 authors. Okay, 2 authors-க்கு மேல இருக்கும்போது we will use the word et al. So et al அப்படின்றது என்ன அப்படின்னா it is a Latin observation, Latin abbreviation. So இது என்ன அப்படின்னா உங்களுக்கு and others. So et al அப்படின்றது நிறைய இடத்துல வந்திருக்கும், some of you might know. et al அப்படின்றது and others. So இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க, கிசாங்கா லயாரு ஹோசியா அண்ட் ஜோசப் அப்படின்றப்போ you can write it as கிசாங்கா et al. அப்போ கிசாங்கா and others அப்படின்றது அர்த்தம். ஓகே, so இதுல வந்து பார்த்தீங்கன்னா 2 authors you will cite both names every time. Work as 3, 4 or 5 authors you will have to do one. அதுக்கப்புறமேட்டு et al. So et al னா and others அப்படின்றது. So I am like including everybody அப்படின்ற மாதிரி தான். ஓகே, இதுல ஆக்சுவலா லாட்டின் டேர்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா et alia அப்படின்னு தான் வரும். et aliaன்னு வரும். நம்ம இதையே என்ன பண்றோம்னா et al அப்படி மட்டும் வச்சுட்டு நம்ம எழுதுறோம். ஓகே, when 6 or more authors இருந்தாலும் first author followed by et al தான். So you have to order the citations of 2 or more works in same parenthesis alphabetically in the same order if they are appearing. So you can do that and then you have certain examples. So the APA style தான் நம்ம வந்து பண்றோம் இப்போதைக்கு whatever publications we are doing, you know, that is all done as per the APA style. So you have certain examples here. So this person in the year, so இது வந்து இது வந்து reference, இது citation கிடையாது, இது வந்து reference தனியா எழுதுவோம். So அந்த இடத்துல வந்து we will write. So this is the name of the chapter or the publication, அந்த அவங்களுடைய heading என்னது அப்படின்ற மாதிரி. So this is the title in that இது. So இது வந்து நம்மளுடைய journal என்னது. So this will give the volume and the pages. Okay, so இந்த மாதிரி எழுதுவோம். So reference to the edited book வந்து place editor's name with the author position. இது வந்து author. Okay, அதுக்கப்புறமேட்டு this one is the year. This one is the title, journal, volume and page numbers. Okay, so இதே மாதிரி தான் நம்ம எல்லாத்தையுமே நம்ம கொடுக்கணும் நமக்கு. Next one, usage of electronic source. இப்போ what should I do if I am going to use an electronic source? நான் இன்டர்நெட்ல இருந்து நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க நீங்க கிளியரா கொடுத்துருக்காங்க. URL எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ப்ரோட்டோகால் டாக்குமெண்ட், அந்த ஹோஸ்ட் நேம், அந்த பாத் டு டாக்குமெண்ட் என்னது அப்படின்றது, அப்படியே அந்த ஃபைல் நேம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு URL. This is how a URL will be. You will not write URL on your own. Okay, ஸோ இது மாதிரி தான் நமக்கு URL இருக்கும். And when you have a group of international publishers, இந்த DOI system நமக்கு ஒன்று இருக்கும். ஸோ அது நமக்கு இன்னும் ப்ராப்பரா it will give us. Okay, இன்னொன்று வந்து நமக்கு இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, registration agencies இருக்கு that suggest cross refer. ஸோ இவங்க வந்து citation லிங்க் பண்றது வந்து நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். citation லிங்கிங் யூஸ் ஆகுறது வந்து யூசரோட சைட் என்னன்னு பாத்தீங்கன்னா cross refer. இது எதுக்குன்னா to enable easy identification and use of trustworthy electronic content. ஸோ இது என்ன ப்ராப்பரா இருக்கா அப்படின்றத நம்ம கிராஸ் ரெஃப்ல போட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ DOI அப்படிங்கிறது என்ன அப்படின்னா யூனிக் ஆல்பா நியூமரிக் ஸ்ட்ரிங்கா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து இஃப் யூ ஆர் கோயிங் டு யூஸ் சம் ப்ராப்பர் இது நம்ம வந்து இது என்ன ஏது நான் பார்க்கணும் அப்படின்னா, எனக்கு வந்து இது கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும்னா ஐ கேன் கோ டு DOI.
DOI யோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இட் இஸ் கால்ட் அஸ் டிஜிட்டல் ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபையர். டிஜிட்டல் ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபையர். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து இட் வில் கிவ் அ சோஷியல் செக்யூரிட்டி நம்பர் மாதிரி ஃபார் அன் ஆர்டிகல். ஸோ எனக்கு இப்போ இந்த ஒரு நம்பர் எனக்கு கொடுத்துட்டாங்கன்னா என்னோட ஒரு ஆர்டிகிளுக்கு தட் நம்பர் வில் கோ ஒன்லி டு தட். ஓகே, ஸோ இப்போ வந்து அந்த DOI வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பிகின் வித் 10. எல்லா DOI இட் வில் பிகின் வித் 10 அண்ட் தென் இட் வில் கண்டெயின் அ ப்ரிஃபிக்ஸ் அண்ட் அ சஃபிக்ஸ் செப்பரேட்டட் பை அ ஸ்லாஷ். ஓகே, ஸோ இதான் வந்து ஒரு DOI நம்பர் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ DOI நம்பர் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா you can very well do. So I'll just give you ஒரு sample DOI நான் கொடுக்குறேன். ஒரு 10 இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு டாட் இருக்கும், few numbers இருக்கும், அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேஷ் வந்துட்டு திரும்ப you will have some alphabets numbers separated by டாட் அந்த மாதிரி இருக்கும் நமக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு அந்த DOI நம்பர் இப்படி தான் இருக்கும். ஸோ you have the DOI அப்படின்னா it means that it is assigned to that particular content alone. So DOI practices உள்ளவங்க வந்து they'll write on the first page of the article. Okay, and the DOI எப்படி இருக்கும்னா it can be long. It is the safest to copy and paste whenever possible. Okay, so இதான் DOI references நமக்கு இருக்கிறது. ஸோ ஒரு புக்ல வந்து நான் வந்து இப்போ ஐ ஹாவ் டு மென்ஷன் DOI னா ஈஸியா நம்ம DOI போ டைட்டில் ஆஃப் ஒர்க்னு போட்டுட்டு DOI கொடுத்துட்டோம்னாலே போதும். ஆத்தரு, அந்த டே, இயரு, டைட்டில், அதுக்கப்புறம் DOI நம்பர் கொடுத்தாலே போதும். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் டன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ எலக்ட்ரானிக் வெர்ஷன் ஆஃப் பிரிண்ட் புக்னா இந்த மாதிரி ரிட்ரைவ்டு ஃப்ரம் அ ஸ்டடி ஆஃப் திஸ் டிரைவ் ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வெப்சைட்டையும் கொடுக்கலாம், நமக்கு தப்பு கிடையாது. நெக்ஸ்ட் வந்து APA Prime. As I told you, APA is American Psychological Association. It was founded in the year 1892. So இதான் வந்து பாத்தீங்கன்னா represent psychology in the United Statesல நிறைய பேர் வந்து they are the members there. Okay, nearly 1,33,000 people are there. So it is to promote the advancement, communication, application of psychological science and knowledge. Okay, so in the APA primer அப்படின்றது என்னன்னா it is the guidelines. So they are giving us guidelines that would be followed, that has to be followed to do the scientific writing and to increase the ease of reading comprehension. So இவங்க ஒரு ஃபார்மேட் கொடுக்கும்போது everybody when you are following that same format it will be easy for us to understand when we look at any paper. So the first origin ஆனது பார்த்தீங்கன்னா இந்த இயர் 1929. அதுக்கப்புறமேட்டு இது நிறைய சேஞ்சஸ் பண்ணி இப்போ it is there in the latest version also. Okay, so அதே போல வந்து இது வந்து எல்லாத்துலயுமே in all fields we have this APA style. And why it is needed அப்படின்னா uniform and consistency to enable readers to focus on the ideas. So எப்படி எழுதிருக்காங்கன்னே புரியாம இது இப்படிதான் எழுதிருப்பாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை நம்ம பாக்குறதுக்கு வசதியா இருக்கும். And scan works for quickly for key points இது எல்லாத்துக்குமே. And then APA style வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணுமா அப்படின்னா எஸ், இட்ஸ் மோர் ப்ராமினன்ட் டு சைக்காலஜி, நர்சிங், பிசினஸ், கம்யூனிகேஷன், என்ஜினியரிங் ரிலேட்டட் ஃபீல்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஸோ பப்ளிகேஷன் மேனுவல்ல வந்து இட் டஸ் நாட் கவர் த ஜென்ரல் ரூல்ஸ் எக்ஸ்பிளைன்ட் இன் த வைட்லி அவைலபிள் ஸ்டைல் புக்ஸ். ஸோ ரொம்ப இதுவா இருக்காது. பேப்பர் ஃபார்மேட் நமக்கு என்ன மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் கொடுத்துருப்பாங்க, ஆக்சசிபிலிட்டி கொடுத்துருப்பாங்க, அந்த ஃபாண்ட் எப்படி இருக்கணும், ஹெட்டிங்ஸ் எப்படி இருக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து ஹேஸ் டு பி ஃபாலோடு அந்த கைட்லைன்ஸ் ஆஃப் APAல. இப்போ லைன் ஸ்பேசிங், மார்ஜின், ஆர்டர் ஆஃப் பேஜஸ், பேஜர் இதெல்லாம் வந்து பேப்பர் ஃபார்மேட்ல நமக்கு இது. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேராகிராஃப் அலைன்மெண்ட் எப்படி இருக்கணும், சாம்பிள் பேப்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அண்ட் டைட்டில் பேஜ் எனக்கு எப்படி இருக்கணும், இன்டெக்ஸ் சைட்டேஷன்ஸ் பத்தி. ஸோ அது என்ன மாதிரிலாம் இருக்கணும் நமக்கு, கிளாஸ் ரூம் ஓரியன்டட் அண்ட் சோர்சஸ், பேராஃப்ரேசிங், பர்சனல் கம்யூனிகேஷன், பிளேஜரிசம், கொட்டேஷன்ஸ் ஃப்ரம் ரிசர்ச் பார்ட்டிசிபென்ட்ஸ், செகண்டரி சோர்சஸ் இது எல்லாமே. அடுத்து மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்டைல் வந்து அப்ரிவேஷன்ஸ் எப்படி இருக்கணும், கேபிட்டலைசேஷன், எங்க நான் இட்டாலிக்ஸ் யூஸ் பண்ணேன், எங்க நான் கோட்ஸ் யூஸ் பண்ணோம், லிஸ்ட், நம்பர்ஸ், பங்க்சுவேஷன், ஸ்பெல்லிங் அண்ட் ஹைஃபனேஷன். அண்ட் இட் ஷுட் பி அ பயாஸ் ஃப்ரீ லாங்குவேஜ். ஸோ நம்ம பேப்பரை படிக்கும் போது யாருக்குமே வந்து இது வந்து இவங்களை வந்து அஃபெக்ட் பண்ற மாதிரியோ ஹர்ட் பண்ற மாதிரியோ பேப்பர் இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா இட் வில் நாட் பி அக்செப்டட். ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா இங்க இருக்குது நமக்கு. அண்ட் தென் டேபிள்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் வந்து என்னென்ன கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் ஃபிகர்ஸ்ல, அந்த ஃபிகர் செட்டப் எப்படி இருக்கும், சாம்பிள் ஃபிகர்ஸ், டேபிள்ஸ், டேபிள் செட்டப் இது எல்லாமே. ஸோ அண்ட் தென் அகைன் ரெஃபரன்சஸ்ல வந்து
என்ன மாதிரிப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ரெஃபரன்ஸா யூஸ் பண்ண போறோம், how should the grammar of the paper be, and publication process. இது சும்மா எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா you can write all these things as side headings. Okay, so இவ்வளவுதான் வந்து APA process, plagiarism, how to write a research proposal. Okay, so with this the 12th unit is getting completed. Next we'll get into the unit 13. Unit 13 வந்து presenting the research. இங்க வந்து நம்ம research report, so நான் வந்து proposal ரெடி பண்ணிட்டேன், இப்போ நான் வந்து research பண்றேன், இப்போ அந்த ரிப்போர்ட்டை நான் எப்படி கொடுக்க போறேன், எப்படி நான் வந்து இதை ப்ரெசென்ட் பண்ண போறேன் அப்படின்றதுதான். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து we should be able to consider the best length and structure for the findings. So ordering your thoughts, both the paragraph and sentence level, ப்ராப்பரா நம்ம வந்து நம்ம தாட்ஸை ஆர்கனைஸ்டா போடணும், அங்க எங்க மாத்தி மாத்தி இஷ்டத்துக்கு போடக்கூடாது. So optimal length of manuscript வந்து பாத்தீங்கன்னா number of pages needed to effectively communicate. As a rule, less is more. So கம்மி ஸ்பேஸ்ல நீங்க நிறைய டீடைல்ஸ் வந்து you should be able to convey. அப்பதான் வந்து it will be easy for others to understand. அடுத்து வந்து ரிசர்ச் ரிப்போர்ட். ஸோ ரிசர்ச் ரிப்போர்ட்ல வந்து நமக்கு என்னென்னலாம் விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், வாட் ஆர் த திங்ஸ் டு பி கேரிடு. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ரிப்போர்ட் ரைட்டிங். ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்றப்போ யூ கேன் ரைட் ஆல் திஸ். ஸோ என்னென்ன எனக்கு தேவை, எனக்கு ஸோ வாட் ஆர் த இம்பார்ட்டன்ஸ், அதே போல ஸ்டெப்ஸ் இன் ரிசர்ச் ரைட்டிங் அப்படின்னு கேட்டா நம்ம எழுதலாம் நமக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிக்னிஃபிகன்ஸ் இது எல்லாமே. ஸோ வாட் ஆல் வி நீட் டு டூ அண்ட் ஹவு கேன் வி இம்ப்ரூவ் அவர் ரைட்டிங் ஸ்டைல், இது எல்லாத்தையும் வச்சு யூ கேன் ரைட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ரிப்போர்ட் ரைட்டிங். ஓகே, ஸோ பிரைம் அப்ஜெக்டிவ் எதுக்கு, ஃபார் கிளியர் கம்யூனிகேஷன். இதுதான் நம்மளுடைய சிக்னிஃபிகன்ஸ், இதுதான் நம்மளுடைய நீட். எதுக்காக ரிசர்ச் ரிப்போர்ட், டு கம்யூனிகேட் கிளியர்லி. ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா by presenting ideas in an orderly manner, by expressing yourself smoothly and precisely, establishing a tone that conveys the essential points. Okay, so இந்த மாதிரி பட்டது எல்லாமே இருக்குது. So what are things you need to consider here அப்படின்னா continuity of the presentation of the thesis, smoothness in expression, so you have to present the ideas and findings directly. Short words and short sentences are easier to comprehend, okay, than with the longer ones. You have to make certain that every word means exactly what you intended to meet. You should avoid jargon or colloquial language. Okay, so jargon அப்படின்றது ஒரு group of people மட்டும் யூஸ் பண்ற ஒரு ஆக்சென்ட்டையோ ஒரு இதையோ வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, ஒரு ஸ்டைலையோ வந்து we cannot use it in a report writing. ஏன்னா அது வந்து எல்லாருக்குமே யூனிவர்சலா புரியக்கூடியதா இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இதை எப்படின்னா நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா யூ ஹேவ் டு ரைட் இட் ஃப்ரம் தி அவுட்லைன். ஒரு அவுட்லைன்ல இருந்து அழகா கொண்டு வரணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டிராஃப்ட் போட்டுட்டு அதுக்கு அப்புறமேட்டு நம்ம திரும்ப அதை ரீட் பண்ணி திரும்ப யூ ஹேவ் டு ஒர்க் ஆன் இட். ஸோ யூ கேன் ஆஸ்க் கொலீக் டு ரிவ்யூ அண்ட் கிரிட்டிக் த டிராஃப்ட். ஓகே, இதுல என்னென்னலாம் அப்படின்னா நம்ம கைட்லைன்ஸ் டு ரெடியூஸ் த பயாஸ். ஸோ வாட் ஆர் த கைட்லைன்ஸ் வி நீட் டு ஃபாலோ to reduce the bias அப்படின்னா you should be using words that are accurate, clear and free from bias. அதான் சொன்னேன், அவங்கள வந்து டிஃபரன்ஸ் பார்க்காம நம்ம எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து nobody should feel they are being targeted or they are being cornered அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லாம பண்ணணும். ஸோ labeling people பண்ணக்கூடாது whoever it is, and then write about the research in people in the study in a way that acknowledges their participation. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா utmost care should be taken while addressing to gender roles, sexual orientation, disabilities இந்த மாதிரி பட்டது. ஸோ வேர்ப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு பார்த்து யூஸ் பண்ணணும். ஆக்டிவ் வாய்ஸ் யூஸ் பண்றது பெட்டர் தேன் யூசிங் த பாசிவ் வாய்ஸ். ஸோ பாஸ்ட் டென்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் டு எக்ஸ்பிரஸ் an action which is occurred at the specific time. ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அடுத்தது likewise an adjective or adverb வந்து யூஸ் பண்ணும்போது you should clearly refer to the word it modifies. so எந்த வேர்டுக்கான adjective or adverb people should be able to understand. basically என்னன்னா if a person who is a layman into the area of research அப்படின்னா when they look at your paper they should be able to understand your thoughts. you should convey the thoughts so effectively accordingly. okay, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டைப்பிங் கைட்லைன்ஸ். ஓகே, ஸோ டைப்பிங் கைட்லைன்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா நமங்களுடைய பங்க்சுவேஷன், ஸ்பெல்லிங்ஸ், ஃபாண்ட் சைஸ், லைன் ஸ்பேசிங், ஸோ அது எல்லாமே தான். ஓகே, ஸோ பங்க்சுவேஷன் எஸ். ஸோ எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பாஸ் பண்ணணுமோ கமா, செமிகோலன், கோலன், ஃபுல் ஸ்டாப், கொஸ்டின் மார்க், பராந்தசிஸ், பிராக்கெட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ப்ராப்பரா இருக்கணும். ஸோ அது எப்படி இருக்கணும்னா 1 space after commas, colons or semicolons,
period to complete a sentence. Sudden interruption continuity இருக்குன்னா அங்க ஒரு ஹைஃபன் போடணும், parenthesis யூஸ் பண்ணணும், abbreviation இப்போ எனக்கு APA யூஸ் பண்ணேன்னா அந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு பிராக்கெட் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்பெல்லிங் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இட் ஷுட் கன்ஃபைன் டு அமெரிக்கன் இங்கிலீஷ். ஓகே, அண்ட் ஏன்னா இது வந்து அமெரிக்கன் சைக்கலாஜிக்கல் அசோசியேஷன், ஸோ அதனால அமெரிக்கன் இங்கிலீஷ். நம்ம ஆக்சுவலா யூஸ் பண்ற நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான் நம்ம யூஸ் பண்றோம். பட் ஆனா வந்து ரிசர்ச் ரிப்போர்ட் ரைட்டிங்ல வந்து when you are following APA style, you should follow this pattern. ஓகே, நம்ம வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகே, இதுக்கு வந்து என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெல்லிங்லேயே சிலது மாறும். நம்ம வந்து ஏரோப்ளைன்ன்றது பிரிட்டிஷ் இங்கிலீஷ், ஆனால் அமெரிக்கன் இங்கிலீஷ் வந்து நமக்கு ஏர்பிளைன் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒன்னொன்னுமே பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபரன்சஸ் இருக்குது. அபார்ட்மெண்ட்னு சொன்னா அமெரிக்கன் இங்கிலீஷ், வெரின் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் would be flat. ஸோ இந்த மாதிரி there are a lot of differences between using American English and British English, so that we need to understand and then write accordingly. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அமெரிக்கன் இங்கிலீஷா பிரிட்டிஷ் இங்கிலீஷா அப்படின்னா you can do it by checking for நம்ம ஆக்சுவலா நம்மள யாரு ஆண்டதுன்னா பிரிட்டிஷர்ஸ் ஆண்டாங்க. ஸோ தே ஹவ் லெஃப்ட் தட் பிரிட்டிஷ் இதுதான் இன் அஸ். ஸோ அதனாலதான் வந்து நம்ம வி யூஸ் டு ரைட் இட் அஸ் COLOURன்னு எழுதுவோம். ஓகே, இது வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ். ஓகே, ஆனா வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா COLOR. ஸோ வந்து இதுதான் வந்து நம்ம APAல போகும்போது நம்ம இதை ஃபாலோ பண்ண வேண்டி இருக்குது. ஓகே, நம்ம இதை வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது, இதை ஃபாலோ பண்ணணும் நமக்கு. ஏன்னா வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். தட் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ணிருக்கு இப்போ நம்ம லைஃப்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷ். ஸோ இன்னொன்று நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது, as far as I have gone through the words, இந்த மாதிரிப்பட்ட வேர்ட்ஸ் எல்லாம் வரும்போது, இந்த கலர் ஃபிளேவர் இது மாதிரிப்பட்ட வேர்ட்ஸ் எல்லாம் வரும்போது யூ கேன் see that இந்த மாதிரிப்பட்ட எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ் எல்லாம் நமக்கு வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல தான் இருக்கும். பிரிட்டிஷ் இங்கிலீஷ் இஸ் லிட்டில் மோர் இன்னும் கொஞ்சம் கூட பெருசா இருந்த மாதிரி இருக்கும் நமக்கு. ஓகே, ஸோ அது அமெரிக்கன் இங்கிலீஷ்ல வந்து நமக்கு வந்து வேர்ட்ஸ் வந்து ஆல்பபெட்ஸ் வந்து குட்டியா இருக்கும். ஸோ இன் தட் வே யூ கேன் ரிமெம்பர். அண்ட் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் வந்து கேன் டேக் மெனி ஃபார்ம்ஸ். 2 செப்பரேட் வேர்ட்ஸா இருக்கலாம், ஹைஃபனேட்டட் வேர்டா இருக்கலாம், இல்ல broken சாலிட் வேர்டா இருக்கலாம் நமக்கு. ஓகே, ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் யூ நீட் டு ரிமெம்பர். ஃபாண்ட் சைசிங் வந்து ஜென்ரலா 12, ஹெட்டிங்ஸ் வந்து 14. ஓகே, டைப் பண்றது எல்லாமே 12 இருக்கணும். ஹெட்டிங்ஸ் வந்து 14 ஃபாண்ட் சைஸ்ல இருந்தா இட் இஸ் பெட்டர். அது போல நெக்ஸ்ட் ஓரல் பேப்பர் பிரசன்டேஷன். ஸோ ஓரலா நான் வந்து ஒரு பேப்பர் பிரசன்டேஷன் கொடுக்கணும், ஒரு இடத்துல போய் நான் பேசணும் அப்படின்னா how do I do அப்படின்னா you should be well prepared, you should write a detailed outline. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்றத I should be able to introduce first. அதுக்கப்புறமேட்டு நான் என்னென்ன சோர்சஸ் என்கிட்ட இருக்குது and what method I've used, and then conflicting views இருக்குதுன்னா அதை நான் போடணும். And then you have to make a statement about our results. So visual aids or handouts இருக்குதுன்னா if you use it, it will be even more better. Okay, so இதுக்கு திரும்ப கைட் டு ஓரல் பிரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒண்ணுமே இல்லை, நமக்கு இது வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங்ல வந்து they should understand you and they should be able to see that your presentation is well planned, structured and delivered. அதை வந்து ப்ராப்பரா நம்ம பண்ணக்கூடிய ஒரு இதுவா இருக்கும். ஸோ அதுதான் வந்து நமக்கு அடுத்தது கொடுத்துருக்காங்க. ஸோ பிளான் அப்படின்றப்போ வாட் இஸ் த பர்பஸ்ன்றதை நம்ம பிளான் பண்ணணும். ஸோ யார் நம்மளுடைய ஆடியன்ஸ், இதெல்லாம் நம்ம பிளான் பண்ணிடணும் ஃபர்ஸ்ட். பிஃபோர் யூ கோ டு கிவ் அ டாக், நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு இடத்துக்கு போக முன்னாடி நம்ம அங்க யார் இருக்க போறாங்க, ஹூ இஸ் ஆர் ஆடியன்ஸ், ஸோ நம்ம எதை பத்தி பேச போறோம், அண்ட் வாட் டஸ் த குரூப் நோ அபவுட் த சப்ஜெக்ட். அந்த அட்டென்ட் பண்ண போற அந்த குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அவங்களுக்கு வந்து என்ன தெரியும் சப்ஜெக்டை பத்தி, ஸோ வாட் தே நீட் டு நோ. அதுக்கப்புறமேட்டு ஹவு கேன் யூ என்கேஜ் தோஸ் பீப்புள். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இங்க பண்ணலாம். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிட்டர்மைனிங் த பர்பஸ். ஸோ இந்த பர்பஸ் எதுக்காக இதை நம்ம பண்றோம், to accept a point of view or encourage them to take action. So and then வந்து what kind of information will support the presentation, என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துறேன், it will appeal the audience. நான் போய் என்னதானு பேச முடியாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர். ஸோ ப்ரிப்பேர்னு வரும்போது நான் எப்படி வந்து how I am going to do it. அப்போ இன்ட்ரோடக்ஷன் என்னது, பாடி என்னது, கன்க்ளூஷன் என்னது, ஸோ how I am going to place it. அது போல விஷுவல் எய்ட்ஸ் நம்ம எப்படி இருக்கணும், நம்மளோட என்ன மாதிரிப்பட்ட இது நம்ம வீடியோ ரிசோர்சஸ் யூஸ் பண்ண போறோமா, பவர் பாயிண்ட் யூஸ் பண்ண போறோமா, ஸோ அந்த மாதிரிப்பட்ட இது எல்லாமே. And then you have to practice. So before you go and present the paper, we have to practice
and we have to check it with the time. So எவ்வளோ டைம்க்கு வந்து they let me talk, அப்போ அந்த டைமுக்கு என்னால பேச முடியுமா? ஓகே, ஸோ வந்து நம்ம வந்து we should stand straight with the feet planted on the ground. ஸோ ஒரு மாதிரி இதுவா நிக்காம நேரா நின்று, and then you have to ஸோ நம்ம நேரா நின்னோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பயமோ ஏதோ ஒன்று இருந்தது அப்படின்னா it will not be seen outside. அதே போல வந்து ஒரு ரெஸ்டிங் பிளேஸ் ஃபார் யுவர் ஹேண்ட்ஸ், நமக்கு வந்து we should check it. நம்ம வந்து இப்போ ஐ ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் போடியமா இருக்குதா, இல்ல நம்ம சும்மா பிளெயினா ஒரு இடத்துல நம்ம நிக்கிறோமா, அதை பொறுத்து. அண்ட் யூ ஹேவ் டு ஸ்பீக் மோர் ஸ்லோலி அண்ட் கிளியர்லி தேன் யூ நார்மலி வுட். நார்மலா பேசுறது ஃபாஸ்டா பேசுவோம், பட் ஒரு ஸ்பீச்ல பேசும்போது யூ கேன் நாட் டூ தட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேப்பர் பிரசன்டேஷன்ல என்னென்ன பண்ணணும். ஸோ இன்ட்ரடக்ஷன் என்னது, வாட் ஆர் த மெத்தட்ஸ் ஐ ஹவ் யூஸ்ட் இட். ஸோ இன்ட்ரடக்ஷன் அப்படின்றது வை, மெத்தட்ஸ்ன்றது ஹவு வி டிட் இட், ரிசல்ட்னா வாட் டிட் யூ ஃபைண்ட், டிஸ்கஷன்ல நான் கண்டுபிடிச்சதை வச்சு நான் என்ன புரிய வைக்கிறேன் எல்லாருக்கும் அப்படிங்கிறது. அண்ட் லாஸ்ட் வந்து கிரிட்டிக் அண்ட் குரூப் டிஸ்கஷன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஆஃப்டர் தட் அதுல வந்து ஸ்ட்ரெங்க்ஸ் அண்ட் வீக்னஸ் அது என்ன மாதிரி அப்படின்றது. ஓகே, ஸோ வந்து இங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து ஃபோக்கஸ் கிளாஸ் டிஸ்கஷன் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எண்ட் ஆஃப் இது பிளான் about 20 minutes ஃபார் 1 to 4 and 10 minutes ஃபார் 5. ஸோ நமக்கு எத்தனை ப்ரெசன்டேஷன்ஸ் இருக்கு, என்ன மாதிரிப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்குன்றதை பொறுத்து we can do it. ஸோ அதான் நமக்கு திரும்ப இங்க பேசிக்கா நமக்கு டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. இன்ட்ரோடக்ஷன் நமக்கு வந்து ஒரு 2 ஸ்லைட் அப்படி இருக்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மெத்தட்ஸை பத்தி நமக்கு வந்து 1 or 2 மெத்தட் ஸ்லைட். மெத்தட் ஸ்லைட் இஸ் நத்திங் பட் ரெசிபி ஆஃப் தி எக்ஸ்பெரிமெண்ட், என்ன பண்றோம் அப்படின்றது. ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு வந்து என்னென்ன என்னோட மேஜர் ரிசல்ட் என்னவா இருக்குது. ஸோ ஐ ஹேவ் டு ஷோ ஃபிகர்ஸ் அண்ட் டேபிள்ஸ் டு ஹெல்ப் தம் அண்டர்ஸ்டாண்ட். த க்ரௌட் ஷுட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். அதே போல வந்து டிஸ்கஷன். ஸோ டிஸ்கஷன்ஸ் வந்து ஷுட் பி கிளியர் அண்ட் தே ஷுட் பி ஏபிள் டு understand the language which we have used. Last வந்து critic. Critic வந்து நம்ம ஏன் இதை பண்ணோம் அப்படின்ற ஒரு இது நம்ம வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். presenting the research. ரிசர்ச் எங்க ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஆர்டிகிள் அண்ட் போஸ்டர்ல நம்ம வந்து பண்ணலாம் நம்ம. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன எலிமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஒரு ஆர்டிகிள்ல அப்படின்னா டைட்டில் கொடுப்போம், ஆத்தர்ஸ் நேம் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் அஃபிலியேஷன் கொடுப்போம் நம்ம. அண்ட் தென் அப்ஸ்ட்ராக்ட். அப்ஸ்ட்ராக்ட் வில் பி த concise of what my paper is all about. ஸோ இந்த பேப்பர் வந்து எதை வந்து என்னுடைய நீட் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ், இப்போ ஒரு அப்ஸ்ட்ராக்ட்ல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீட் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் என்னது, on whom I have done the research question இருக்கும், அண்ட் யார் மேல வந்து அந்த ரிசர்ச் நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன், and how many people participated, what methods I used and what was the result and what is my finding and discussions. அது எல்லாத்தையுமே ஒரே இதுல நம்ம கொண்டு வரதுதான் a brief comprehensive summary of the contents of the article அப்படிங்கிறது தான் வந்து it is called as abstract. ஓகே, ஸோ இப்போ திரும்ப வந்து ஒன்னொன்னுமே டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. இன்ட்ரோடக்ஷனு, மெத்தடு, அண்ட் தென் ரிசல்ட்ஸ். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கோ த்ரூ. சும்மா ரீட் பண்ணி கதை மாதிரி ரீட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு இதுல என்ன இருக்குன்னு புரிஞ்சிடும். ஓகே, மற்றபடி இதுல ஒண்ணுமே இல்லை. லாஸ்டா ரெஃபரன்சஸ் நம்ம வந்து கொடுப்போம். ரெஃபரன்சஸ்க்கு அப்புறம் அப்பெண்டிசஸ். ஓகே, ஸோ அப்பெண்டிசஸ்ல வந்து நம்ம என்னென்ன போட்டிருக்கோம், அங்க டேபிள் போட்டிருக்கோமா, ஸோ வாட் ஆல் யூ டன்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வென்ஷன்ஸ், நம்மளுடைய கொஸ்டினர்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல் தட் வில் பி presented in the appendices. Okay, with this the 13th unit is also over. Now coming to the last unit in this subject itself. Okay, subject last unit block 5 நமக்கு last unit role of computers in research. Okay, so role of computers in researchல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எதுக்காக நம்ம வந்து ரிசர்ச்ல வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்றோம், அதனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் வந்து நமக்கு இங்க மெயினா நம்ம பாக்குறோம். ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் வெரி ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட், யூ கேன் வெரி ஈஸிலி ரைட் வித் யுவர் ஓன் நாலேஜ் ஆல்சோ. ஸோ ரிசர்ச் வந்து இட் என்ஹான்ஸ் கிரெடிபிலிட்டி, ஆட்ஸ் வேல்யூ டு இமீடியட் கம்யூனிட்டி அந்த லார்ஜர் குளோபல் கம்யூனிட்டிக்கு. ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் எக்ஸப்ஷனலி ஹை. ஸோ வந்து நமக்கு இட் இஸ் அ ப்ரைஸ்லெஸ் டூல். ஸோ இதான் வந்து நம்ம இங்க எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ ரோல் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து we been always feeling the need to compute. ஸோ எவ்வளோ வருஷமா வந்து ஏதோ ஒன்று நம்ம கம்ப்யூட் பண்ணிடணும், ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அப்படிதான் வந்து we can see the development of electronic devices and computers இது எல்லாமே. And the computer is said to be the most versatile and ingenious developments. ஸோ ஆனா வந்து இப்போ வந்து எதுக்காக முதல்ல யூஸ் பண்ணா அரித்மெட்டிக்காக பண்ணாங்க. ஆனா இப்போ வந்து இட் இஸ் நாட் ஓன்லி யூஸ்ட் ஃபார் அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் அஸ் அரித்மெட்டிக் மெஷின்ஸ். It is used in every field like philosophy, psychology, mathematics, linguistics to produce output
that mimic the human mind. Human mind என்ன இருக்குதோ அதை நம்ம கொண்டு வர அளவுக்கு நமக்கு இது பண்ணுது. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னா வந்து நம்ம மனுஷன்கிட்ட பேசுற மாதிரி now you can talk to a machine also. Okay, so அந்த அளவுக்கு வந்து the advancement in computers is astonishing. So electronic computers have become indispensable part of research in every field, physical, behavioral sciences as well as in humanities. So humanitiesல கூட வந்து நமக்கு வந்து ரிசர்ச்சுக்கு வந்து நமக்கு ரொம்ப தேவையா இருக்குது. ஸோ வந்து இப்போ இதை போட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா கோத்தாரி 2004 இதுதான் வந்து இதுதான் சைட்டேஷன். ஓகே, ஸோ இங்க அவங்க பண்ணிருக்கிறது என்னன்னா சைட் பண்ணிருக்காங்க. சைட்டேஷன் இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கம்ப்யூட்டர்ஸ் கேன் பெர்ஃபார்ம் மெனி ஸ்டாட்டிஸ்டிக்கல் கால்குலேஷன் ஈஸி அண்ட் குவிக்லி. ஸோ வந்து மீன்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், கோரிலேஷன் இந்த மாதிரி பட்ட எல்லாத்தையுமே வந்து யூ கேன் ஃபைண்ட் அவுட். ஸோ இது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4th பிளாக்ல வந்திருக்கும். மேத்தமெட்டிக்கலா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே இதை படிச்சிருப்பீங்க. ஓகே, இல்லைனா யூ வுட் ஹவ் லெஃப்ட் இட் அவுட். ஸோ ரிசர்ச் இன் எக்கனாமிக்ஸ் அண்ட் அதர் சோஷியல் சயின்சஸ் வந்து have found computers to constitute indispensable part of their research equipment. ஸோ ரிசர்ச் பண்றதுக்கு கம்ப்யூட்டர் இல்லாம இப்போதைக்கு பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு நம்ம நிறைய டேட்டா அனாலிசிஸ் எல்லாமே பண்ண வேண்டியிருக்குது. அண்ட் அதை மேனுவலா பண்ணோம்னா இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டைம் கன்சூமிங். ஸோ யூ கேன் ப்ராசஸ் இட் வித் த கம்ப்யூட்டர் வித் கிரேட்டர் ஈஸ் அண்ட் ஸ்பீட். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் யூஸ்ட் ஃபார் ஆன்லைன் ஃபுல் டெக்ஸ்ட் டேட்டா பேசஸ், ஆன்லைன் ரிசர்ச் லைப்ரரிஸ், வர்ச்சுவல் லைப்ரரிஸ். ஸோ இது எல்லாத்தையும் வச்சுதான் we are able to work on it. Okay, so இந்த ஆன்லைன் லைப்ரரிஸ் வச்சு நம்மளால வந்து அதே போல வந்து பியர் ரிவ்யூட் ஆர்டிகல்ஸ் இருக்குது, பப்ளிஷிங் இது ஜேர்னல்ஸ் இருக்கு. இது எல்லாமே இட் இஸ் கிவிங் அஸ் தி ஆக்சஸ் டு latest research papers. Oh, in olden days it used to be like people had to go to libraries to sit and refer to articles and all. And now it has become very easy that from your house you can do it with the help of various softwares, with the help of computers and the internet. So இதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ISSN இருக்கும். ஓகே, ஸோ ISBN அப்படின்றதுனா it is going to be a book publication. ISSN அப்படின்றப்ப it is going to be a இன்டர்நெட்ல நமக்கு வந்து இருக்கிறது தான். ஸோ இது வந்து எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்றதுக்கு அவங்க சைட்டேஷன் கொடுத்துருக்காங்க. தெரியுதா? இதுலதான் சைட் இது நமக்கு ரெஃபரன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. அதே போல சம் ஆஃப் கீ ரோல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இன் ரிசர்ச். ஸோ கம்ப்யூட்டர்ஸ் வந்து நமக்கு எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா நமக்கு எதெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா இன்டர்நெட், இன்ஃபர்மேஷன் ஸ்டோரேஜ், கம்ப்யூட்டேஷனல் டூல்ஸ், கம்யூனிகேஷன், மொபிலிட்டி இது எல்லாத்துலயுமே யூஸ் ஆகுது. ஸோ இன்டர்நெட் கண்டிப்பா இன்டர்நெட் இல்லைன்னா நம்மளால பண்ண முடியாது. ஸோ இப்போ கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் டேட்டா பேஸா மாத்தினே இருக்கிறாங்க. ஸோ தட் எவ்ரி திங் கேன் பி ஆக்சஸ் ஃப்ரம் எனிவேர். ஸோ அதனால வாஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்றது யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஆல்சோ யூ கேன் கம்ப்யூட் வெரி ஈஸிலி. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ரோக்ராம் ஆகட்டும், மாடலிங் ஆகட்டும், ஆல் மேப்பிங் டூல்ஸ் எல்லாமே வந்து இட் இஸ் பீங் டன் வித் கம்ப்யூட்டர் and it is very easy to communicate with the help of computers. So வந்து ஒரு நம்ம இங்க இருந்து we can communicate even to somebody who is on the other side of the globe. That is just because of this computers. And then mobility. So mobility வந்து computers வந்து இப்போ முன்னாடி it was all very big, you cannot carry things. So இப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துட்டு போறதுக்கு ஈஸியா இருக்குது. Because it is going to be soft இது இருக்கிறதுனால என்னால வந்து சாஃப்ட் காப்பியா நான் எடுத்துட்டு I can move to wherever I want. So அடுத்து வந்து ரோல் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் வந்து இன் ஃபேஸஸ். என்னென்ன ஃபேஸ் தான் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 ஃபேஸ் இருக்குது. என்னென்ன ஃபேஸ்னா கான்செப்சுவல் ஃபேஸ், டிசைனிங் ஃபேஸ், அதுக்கப்புறமேட்டு எம்பிரிக்கல் ஃபேஸ், அனாலிட்டிக் ஃபேஸ் அண்ட் தென் டிசெமினேஷன் ஃபேஸ். ஓகே, ஸோ தேர் ஆர் 5 ஃபேஸஸ். ஸோ 5 ஃபேஸ் இருக்கு. ஸோ கான்செப்சுவல் ஃபேஸ்னா அந்த ஃபார்முலேஷன் ஆஃப் ரிசர்ச் ப்ராப்ளம்க்கு நான் என்னெல்லாம் பண்ண போறேன், லிட்ரேச்சர் ரிவ்யூல எனக்கு எந்த அளவுக்கு கம்ப்யூட்டர் யூஸ் ஆகுது, பிப்ளியோகிராபிக் ரெஃபரன்சஸ், வேர்ல்ட் வைட் வெப்ல இருக்கிறது, ஸோ ஜேர்னல்ஸ், இ பப்ளிகேஷன்ஸ் அதுல இருந்து எடுக்கிறது. டிசைனிங் அண்ட் பிளானிங் ஃபேஸ்ல வந்து யூ டிசைன் அண்ட் யூ பிளான், நான் என்ன மாதிரி ரிசர்ச் டிசைன் யூஸ் பண்ண போறேன் அப்படிங்கறத வந்து ஐ எம் ஏபிள் டு பிளான் ஆல் தட். அடுத்து வந்து சாம்பிள் சைஸ் கால்குலேஷனுக்கு கூட நமக்கு வந்து சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. ஸோ அந்த சாஃப்ட்வேர்ல நம்ம போட்டோம் அப்படின்னா இட் வில் கிவ் அஸ் வாட் சாம்பிள் சைஸ் ஐ நீட் டு யூஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கால்குலேஷனே கொடுத்துரும் எனக்கு. அடுத்தது எம்பிரிக்கல் ஃபேஸ்ல வந்து டேட்டா அனாலிசிஸ். ஸோ ப்ராப்பரா வந்து கலெக்டிங் அண்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் டேட்டா அனாலிசிஸ். ஸோ அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்கு நமக்கு வந்து கம்ப்யூட்டர்ல ஈஸியா இருக்குது. we have data flexibility to store it. ஸோ அப்புறம் டேட்டா அனாலிசிஸ். டேட்டா அனாலிசிஸ்ல வந்து we are using lot of softwares, SPSS, STATA இந்த மாதிரி பட்டது எல்லாமே இருக்குது நமக்கு. ஸோ இதை விட இன்னுமே நிறைய சாஃப்ட்வேர்ஸ் have come in the recent days. Okay, next வந்து யூசேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் இன் டேட்டா ப்ராசஸிங் அண்ட் டேபுலேஷன். ஸோ டேபுலேஷன்ல இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து இப்போதைக்கு ரொம்ப யூஸ் பண்ற அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா இதுதான், ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேக்கேஜ் ஃபார் சோசியல் சயின்சஸ், SPSS. ஓகே, ஸோ இட் இஸ் a preferred choice
ஃபார் ஆல் சோஷியல் சயின்சஸ் ரிசர்ச் அனாலிசிஸ். ஸோ இதான் வந்து ரொம்பவே வந்து பீப்புள் ஆர் யூசிங் நவ். அடுத்தது ரிசர்ச் டிசமினேஷன் எங்களை யூஸ் பண்ண ரிசர்ச் பப்ளிகேஷன். ஸோ பப்ளிகேஷன் வந்து நமக்கு ஈஸியாக நமக்கு பிடிஎஃபாக மாற்றி we are able to publish it in the world wide web. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் அண்ட் ரிசர்ச். ஸோ இன்டர்நெட் இல்லைன்னா நம்மளால ரிசர்ச் பண்ண முடியாது பிகாஸ் இட் ஹாஸ் லாட் ஆஃப் ஃப்ரீ இன்ஃபர்மேஷன் ஆல்சோ. ஸோ இன்டர்நெட் டிஸ்கஷன் ஃபோரம்ஸ் இருக்குது அண்ட் தென் காமன் அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆஃப் இன்டர்நெட் இன்க்ளூட் பர்சனல் ரிசர்ச் ஆன் அ பர்டிகுலர் சப்ஜெக்ட். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ ரிசர்ச் வந்து ப்ராட் டேர்மா இருக்குது. எனி டாபிக் இஸ் ஐடென்டிஃபைட் அண்ட் எஃபர்ட் இஸ் மேட் டு கேதர் இன்ஃபர்மேஷன் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஃபர்தர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இதை வந்து நம்ம வந்து இன்டர்நெட் இருக்கிறதுனால நம்மளால ஈஸியா பண்ண முடியுது. அண்ட் வி ஆர் ஏபிள் டு யூஸ் இமெயில், ஆன்லைன் டிஸ்கஷன் ஃபோரம்ஸ், அதே போல அதர் பர்சனல் இது லைக் இன்ஸ்டன்ட் மெசேஜிங் மாதிரி நம்ம பண்ணலாம். அண்ட் வி ஆர் ஆஃப் குரூப்ஸ் அண்ட் சோ மெனி திங்ஸ் டு கனெக்ட் வித் த எக்ஸ்பர்ட்ஸ் அரவுண்ட் த குளோப். ஸோ நம்ம வந்து நம்மளுடைய கண்ட்ரிக்குள்ள நம்மளுடைய ஸ்டேட்டுக்குள்ளார மட்டும் இல்லாம we are able to communicate with people everywhere. So that is because of this internet only. Okay. So this is all internet research அப்படிங்கிறது. So it can provide quick, immediate and worldwide access to information. So accuracy வந்து நமக்கு வந்து writers credentials மட்டும் நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கும். So அந்த இடத்துல we might have some kind of a problem with accuracy. Okay. ஸோ ஃபர்ஸ்ட் ரிசோர்ஸ் நான் வந்து கூகுள் சர்ச்ல போட்ட உடனே முதல்ல வர ரிசோர்ஸ் எனக்கு கரெக்டா இருக்குமா? கிடையாது. யூ மஸ்ட் கோ த்ரூ சோ மெனி அதர் திங்ஸ். ஓகே. ஸோ வந்து நமக்கு வந்து சர்ச் ரிசல்ட்ஸ்க்கு வந்து என்ன மெத்தட்ல பண்றோம்னா பாப்புலாரிட்டியில யார் நிறைய பேர் கிளிக் பண்ணிருக்காங்கன்றத பொறுத்து தான் வருமே தவிர இந்த ஃபர்ஸ்ட் பாப்அப் ஆகுறது வந்து நமக்கு எக்ஸாக்டா நம்மளுடைய கொஸ்டினுக்கு ஆன்சரா இருக்குமானா கிடையாது. யூ ஹேவ் டு கோ த்ரூ so many other things to get concrete and correct information. Okay. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சர்ச் டூல்ஸ். நம்ம ப்ராப்பரா நம்ம லைக் ப்ராமினெண்டா யூஸ் பண்ற சர்ச் டூல்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெப் சர்ச் என்ஜின்ஸ், மெட்டா சர்ச் என்ஜின்ஸ். ஸோ நிறைய சர்ச் என்ஜின்ஸ் யூஸ் பண்றோம் நமக்கு. ஓகே. ஸோ ஆல் தட் ஆர் பீயிங் யூஸ்ட் ஹியர். ஸோ வெப் சர்ச் என்ஜின் நீங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. வெப் சர்ச் என்ஜின் வந்து பாத்தீங்கன்னா வெப் கிராலர் டு ஃபாலோ த ஹைப்பர் லிங்க்ஸ் கனெக்டிங் த பேஜஸ் ஆன் வேர்ல்ட் வைட் வெப். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லொகேஷன் அண்ட் கீவேர்ட்ஸ் வச்சு கொடுக்கும். அடுத்து வந்து மெட்டா சர்ச் என்ஜின். ஸோ இது வந்து மல்டிபிள் சர்ச் என்ஜின்ஸ்ல அட் அ டைம் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரு சர்ச் என்ஜின் இல்லாம நிறைய இதுல வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணுது. ஸோ அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கூகுள். ஸோ கூகுள்குள்ள போய் நம்ம தேடலாம். இல்லை வெப் டைரக்டரியில ஒரு பர்டிகுலர் வெப் டைரக்டரியில போயிட்டு நம்ம வந்து இப்போ ஸ்கோப் ஆஃப் வெப் இதுக்குள்ள போயிட்டு பண்றோம் நமக்கு அப்படின்றப்ப அதுக்குள்ளார போயிட்டு அதுக்குள்ள ரிலேட்டடா இருக்கிற எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஸ்பெசிஃபிக் சர்ச் டூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ வித் ஆல் தட் யூ கேன் யூஸ். ஸோ வெப் கிராலர்ஸ் வந்து ஆர் அன்ஏபிள் டு இண்டெக்ஸ் திஸ் இன்ஃபர்மேஷன் தே கேன் நாட். ஸோ சம் வில் பி ஹிடன் ஃப்ரம் சர்டன் சென்சார் என்ஜின்ஸ் தட் மைட் பி ஹிடன். ஸோ அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் வி ஷுட் பி ஏபிள் டு ஃபைண்ட் அவுட். லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் ஆத்தர்ஷிப். ஸோ ஒரு இன்டர்நெட்ல வந்து நம்ம வந்து ஒரு இது சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வெப்சைட்ஸ் வரும். ஓகே. ஒவ்வொரு வெப்சைட்ஸ்க்கும் நமக்கு வந்து நிறைய ஆத்தர்ஸ் இருப்பாங்க, நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருப்பாங்க. ஸோ ஹூ ஆத்தர் ஆர் ஸ்பான்சர் வெப்சைட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு த அக்யூரசி அண்ட் ரிலையபிலிட்டி. ஸோ நமக்கு வந்து ஆத்தர்ஷிப் வந்து நமக்கு என்ன மாதிரி ஏதுன்னு தெரியாது. ஸோ வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல் ஃபார் த அக்யூரசி அண்ட் ரிலையபிலிட்டி. அங்கே பயாஸ் இருக்கா, இல்ல அங்கே வெப் சேஃப்டி இருக்கா, இஸ் த டேட்டா விச் ஹவ் டேக்கன் இஸ் இட் சேஃப் தேர். ஸோ அது எல்லாமே நமக்கு தெரியணும். ஸோ சம்டைம்ஸ் தி ஆத்தர் ஆர்கனைசேஷன் வந்து நமக்கு கீழே தெரியும், கான்டாக்ட் டெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு we can contact this person and then we can find out if the data given are going to be trustworthy. Internet research software. So these tools are allowed to capture content to be edited and annotated. So இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா this provides information ஃபார் அடிஷனல் பேக்கப். ஸோ சில டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்ரெடி சேவ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆன்லைன் இருக்கும், சிலது வந்து ஆஃப்லைன் ஸ்டோர்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பட்ட இதெல்லாம் வச்சு யூ கேன் டூ இட். ஸோ இவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளான ஒரு சாப்டர், லாஸ்ட் சாப்டர். யூ கேன் ரைட் இட் வித் யோர் ஓன் ஐடியா. ஸோ இது மொத்தமாகவே தான் உங்களுக்கு ஒரு கொஸ்டினாக கேட்பாங்க. ஸோ இந்த சைட் ரைட்டிங்ஸ் எல்லாத்தையுமே போட்டு we'll be able to use it. Okay. So with this we are completing with the fifth block முடியுது. So you can see here இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்மளுடைய ரெஃபரன்சஸ். ஸோ எப்படி ரெஃபரன்சஸ் போட்டிருக்காங்க நீங்க தெரியுது பாத்தீங்களா? அதே போல வந்து இதுதான் அப்படியே பிளேஜரிசம் ரிப்போர்ட் அப்படின்றது இதுதான் வரும். ஸோ பிளேஜரிசம் ரிப்போர்ட்ல எங்க இருந்து என்னென்ன பண்ணிருக்கோம், ஸோ இந்த பர்டிகுலர் டேட்டால இருந்து
நமக்கு வந்து 9 பிளேசஸ்ல வந்து இந்த சோர்சஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஜரிசம் ரிப்போர்ட்ல இஃப் அட் ஆல் யூ டோன்ட் மென்ஷன் வாட் ஆல் யூ கிவன் தென் தேர் வில் பி அ பிளேஜரிசம். ஸோ பிளேஜரிசம் செல்ஃப் பிளேஜரிசம் பற்றி பார்த்தோம், இண்டெக்ஸிங், ரெஃபரன்சிங், இன்டெக்ஸ் சைட்டேஷன்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் we've discussed about the fifth block. Okay, so already we have gone through gone through 3 blocks in our இது. So block 1, block 2, block 3 I have done. Block 4 இன்னுமே பண்ணல. So block 4 is full of mathematics. Only those who are going to concentrate on block 4 can do this. Illana you can try going through only the non-parametric statistics. Okay, only this is more than sufficient to understand also. Okay, with this we are completing with block 5. See you again with another video with another concept. Hope you have understood it. If you have any doubts or suggestions, you can leave it in the comment section. Okay, thank you everyone.